ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். எஸ், உங்களுக்கு இப்போ அந்த பேனர் பார்க்கும் போதே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி. கிருத்திகா புட்டிக் வந்து ஒரு சென்னையில் எக்ஸ்போ நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அந்த எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போ வந்து யூஸ்வலாக வைக்கிற பிளேஸ்லேருந்து வைக்கல. இப்போ வந்து அண்ணா நகர் டிகே மஹாலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மெயின் ரோட்லேயே வச்சுருக்கனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டேரெக்டாக போகும்போதே நான் அவங்கள தான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னால் அவங்க புட்டிக்கை பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ்னால் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன். கிருத்திகா புட்டிக் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நான் அவங்களோட பாசிட்டிவ் விஷயம் சொன்னேன்னா அதை வந்து தேங்க்யூ சொல்லி நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் சொன்னேன்னா முகம்லாம் சுளிக்காமல் ஓகே இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கா, இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து திருத்திக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெகட்டிவுமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணாமல் அவங்களோட நெகட்டிவ் சைடுமே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் தான். நிறைய வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு வந்து தெரியக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் தெரியணுன்ற மாதிரி இருப்பாங்க. போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து வெல்கம் பண்ணிக்கிறது ஒரு நல்ல பழக்கம்னே சொல்லலாம். அதே மாதிரி நான் அவங்கள பார்த்த உடனே என்கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட், நீங்கள் லாஸ்ட் டைமை விட இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டீங்க, உடம்பு இழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரெக்க கட்டி பறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அப்படியே லைட்டாக தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் இவங்க போட்ட எக்ஸ்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஃப்ளோர் நினைக்கிறேன். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரில் வந்து போட்டிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட் டைமை விட இந்த தடவை வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் குட்டி குட்டியாலாம் ஸ்டால்ஸ் இல்லாமல் நல்லா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக நின்று பார்க்குற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். இவங்களோட லாஸ்ட் எக்ஸ்போக்கு இந்த எக்ஸ்போக்கு வந்து லைட்டிங்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வச்சு. பட் அதுலேயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஓவரால் லைட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து அது பார்க்கும்போது வேறு கலரில் இருக்கும். நம்ம எக்ஸ்போவில் வந்து ஒரு ரெட் கலரில் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து பார்த்தா அது மாதிரி லைட் ஷேடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு அந்த ஈஸியாக இதான் இதோட கலர் சொல்லி அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ. அது வந்து ஸ்ரீதேவி மேம் வந்து ஒன்று கட்டியிருப்பாங்கள்ல. ஸோ சேம் இது வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 2000 அந்த மாதிரி ரேஞ்சஸ். ஓகே, மேம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அந்த ஜும்காஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நானுமே வந்து ஜும்கா செக்ஷன் போய் பார்க்கலாம், ஜுவல்லரியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி போனேன். பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் க்ரௌடடாக இருந்ததுனால என்னால் அங்கே சரியாக பார்க்க முடியல. இப்போ நம்ம வந்து சாரீஸே வந்து பார்க்கலாம். இந்த சாரீஸ் எல்லாமே ஸ்னேகா மேம் இன்ஸ்பைர்ட் சாரீஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலிபிரிட்டி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் 2K 25 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்க சாரீஸ் எல்லாமே. பர்டிகுலராக ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. டார்க் கலர் சாரீஸ்க்கு லைட் கலர் பார்டர்ஸ் இந்த மாதிரி சாரீஸும் இருக்குது. இல்லை டார்க் கலர் சாரீ டார்க் கலர் பார்டர் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து 2K ரேஞ்சஸில் இருக்க சாரீஸ் தான். பட் மெட்டீரியல்லாம் சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆன்லைன் எதுக்கு நம்ம வாங்குறதுக்கு பயப்படுறோம், மெட்டீரியல் வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, இல்லை நம்ம வந்து சாஃப்டாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சு ஒரு டவுட்லேயே வந்து ஆர்டர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி எக்ஸ்போ போடும்போது நம்ம நேரில் போனோம்னா நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த சாரியை வந்து வாங்கிடலாம். ஏன்னா நம்ம 1500 2000 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பே பண்ணி ஆன்லைனில் வாங்கும்போது பயந்துகிட்டே தான் இருப்போம், ஒருவேளை மொடன்னு சாரீ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்போவில் போய் பார்க்கும்போது மொடன்னு இருக்குதா இல்லை சாஃப்டாக இருக்குதா நம்ம வச்சு பார்த்தே வந்து வாங்கிக்கலாம். இவங்ககிட்ட எல்லா ரேஞ்சஸ்லையுமே இந்த தடவை நான் சாரீஸ் வந்து பார்த்தேன். நான் பார்த்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 300 350 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷனும் இருக்காங்க. பட் நான் அந்த வீடியோ வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணல. பார்ட் 2ல் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த 50% ஆஃபர் போட்ட இடமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குர்த்தீஸில் வந்து இவங்க நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் நினச்சதை விட. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2ல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஹைஃபையான ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஹைஃபைனோன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்படிலாம் நினச்சிடாதீங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே 25 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும். இப்போது எக்ஸ்போவில் போட்டிருக்க எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நியூ அரைவல்ஸ்னு சொல்ல முடியாது. பட் 80% கிட்ட நியூ அரைவல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதாவது லாஸ்ட் டைம் பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வச்சுருக்காங்க. பேலன்ஸ் ஒரு 15-20% வந்து லாஸ்ட் எக்ஸ்போவில் பார்த்த பீசஸுமே வந்து அவைலபிள் இருக்கும், டிசைன்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரைஸ்லையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா சாரீஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக 10% வரைக்குமே ஆஃபர் இருக்குது விமென்ஸ் டே கலெக்ஷன்ஸ்னால.
ஸோ சாரீஸ், குர்தீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளாட்டா 10% வந்து ஆஃபர் வந்துரும். Thursday, Friday, Saturday மட்டும் தான் இந்த எக்ஸ்போ வந்து இருக்க போது. ஸோ முடிஞ்சவங்க டைரக்ட்டா போய் பார்க்க முடிஞ்சவங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். எல்லாமே மெயின் ரோட்ல தான் இருக்கனால, நம்ம ஈஸியா வந்து லொகேஷன் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ், ஜுவல்லரீஸ், அப்புறம் பில்லிங் எல்லாமே வந்து கீழ தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல இருக்க சாரீஸு, அப்புறம் குர்தீஸு, அப்புறம் ஒரு 1000, 1500 இந்த மாரி ரேஞ்சஸ்ல இருக்க சாரீஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அவைலபிள்ஸ் இருக்கு. எனக்கு இந்த பேரட் கிரீன் கலர் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மெட்டீரியலா இருக்கட்டும், அதோட டெக்ஸ்சரா இருக்கட்டும், அதே மாரி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ராயல் லுக் குடுத்தது. பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1450 தான். பிரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டா, நான் நிஜமாவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். எம்ஆர்பி விட இப்போ வந்து 10% வேற ஆஃபர் வேற ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எக்ஸ்போக்கு போனீங்கன்னா, இந்த எக்ஸ்போன்னு கிடையாது. நீங்க வேற எந்த எக்ஸ்போக்கு போனாலுமே, நீங்க வாங்குற ப்ராடக்ட் வந்து ஒரு தடவ நல்லா விரிச்சு பார்த்துட்டு, அதாவது வாங்க போறீங்கன்னா மட்டும் அத வந்து விரிங்க. எல்லா ப்ராடக்ட்டும் வந்து விரிச்சிடாதீங்க. ஏன்னா, அங்க இருக்க சேல்ஸ் பெர்சன்ட்லாம் ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப இந்த சாரி எனக்கு ஓகேன்னா, கண்டிப்பா நான் வந்து அத விரிச்சு பார்த்துட்டு, ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா? செக் பண்ணிட்டு தான் வந்து நான் பில்லிங் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, எங்கேயாச்சும் உங்களுக்கு டேமேஜ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா யாருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வரல கொஞ்சம் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்ல நான் மொத செக் பண்ணி வாங்கிக்கலான்னு தோணுனாலும், நீங்க அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, பில்லிங் பண்ணிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு எப்பவுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் வந்து ப்ராடக்ட் வாங்கினேன். வீட்ல வந்து பார்த்தா அது டேமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, பெட்டர் நீங்க வந்து அங்கேயே வந்து செக் பண்ணிடுங்க. இந்த தடவ இந்த எக்ஸ்போ பொறுத்தவரைக்கும் காஞ்சி, அப்புறம் செமி காஞ்சி இந்த மாரி வெரைட்டீஸ்ல வந்து நெறையவே பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெக்ஸ்சர்ஸ்லாம் நல்லாவே சூப்பர்பா இருக்கு. வீடியோல பார்க்கறத விட நீங்க டைரக்ட்டா வந்து போனீங்கன்னா, உங்களுக்கு அதோட கலரே வந்து இன்னும் சூப்பர்பா தெரியும். லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கனால, வீடியோலயுமே வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் கலர் வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எக்ஸ்போக்கு டைரக்ட்டா போனீங்கன்னா, வீடியோவ விட உங்களுக்கு வந்து நேர்ல பார்க்கும்போது இன்னுமே கலர் சூப்பர்பா இருக்கும். சில எக்ஸ்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். நமக்கே வந்து இது இந்த செக்ஷன்ல பார்த்த மாரி இருக்கே, இது அந்த செக்ஷன்ல பார்த்த மாரியே இருக்கேன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கிருத்திகா பொட்டிக்கா இருந்தாலும் சரி, இல்ல லக்ஷ்மி பொட்டிக்கா இருந்தாலும் சரி, இவங்க எக்ஸ்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி பேட்டர்ன்ஸ் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து காட்டுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். லாஸ்ட்டா போன தீபாவளி எக்ஸ்போ, அப்புறம் பொங்கல் எக்ஸ்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம பர்ச்சேஸும் பண்ணியிருந்தேன். அத பத்தின வீடியோஸுமே வந்து போட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டா தீபாவளி, பர்த்டே, அப்புறம் பொங்கல் 3த்துக்குமே வந்து இவங்க கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன பர்த்டேக்கு எடுத்த சாரி தான் வந்து நான் இன்னுமே ஸ்டிச் பண்ணாமலே வச்சிருக்கேன். அது எப்போ ஸ்டிச் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கு பீரோல. அது கொஞ்சம் பார்ட்டி வியர் லுக் இருக்கிற மாரி, சரி நம்ம எங்கேயாவது ஃபங்ஷன் போம்போது ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம்னு அப்படியே வச்சிருந்தேன். லாஸ்ட்டா ஃபங்ஷனுக்குமே போயிட்டு இன்னுமே அத ஸ்டிச் பண்ணவே இல்ல. புடவையா இருந்தாலும், சல்வார் செட்டா இருந்தாலும், வாங்குன கையோட ஸ்டிச் பண்ணா தான் உண்டு போல இருக்கு. இது மாரி நம்ம அப்புறமா போடலான்னு சொல்லி ஏதாவது எடுத்து வச்சோம்னா, நம்ம அத அப்படியே மறந்துரும். ஒரு 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் ஆனாலும் அது அப்படியே வச்ச இடத்துலயே தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, உடனே ஸ்டிச் பண்ண தான் பார்க்கணும். ரெகுலரா நம்ம சேனல் வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போக்கு போயிட்டேன் மார்னிங் ஒரு 10, 11 இந்த மாரி ரேஞ்சஸ்ல நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஒரு 3, 4 பேர் கிட்ட எக்ஸ்போக்கு போனீங்களா சிஸ்டர்? எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ்? அப்படிலாம் சொல்லி எனக்கு இன்ஸ்டாலயே வந்து இன்பாக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓ! நம்ம சேனல் ரெகுலரா பார்ப்பாங்க போல இருக்கு. நம்ம எக்ஸ்போக்கு போன அவங்களுக்கும் தெரிஞ்சு, போனீங்களா? கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்கன்ட்டு. நம்ம நெறைய சாரி ரிவ்யூஸ்லாம் வாங்கி கன்டினியூஸா போஸ்ட் பண்ணதுனால, நெறைய சாரி லவர்ஸ் வந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கிருத்திகா பொட்டிக் எக்ஸ்போ வந்து இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த பார்ட் 2ல தான் உங்களுக்கு குர்தீஸு, ஆஃபர்ல இருக்க சாரீஸ்ல எல்லாமே டீட்டெயில்டா அது வந்து போட்டிருப்பேன்.